விமான நிலையத்தில் உடைமைகள் வராததால் பயணிகள் தவிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். குவைத்தில் இருந்து சென்னை வந்த விமான நிலையத்தில் பயணிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 332 பேரில் 12 பயணிகளுக்கு மட்டுமே அவர்களுடைய உடைமைகள் வந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரங்கள். குவைத்திலிருந்து சென்னைக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் நேற்று இரவு சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தது. அதில் அந்த விமானத்தில் 248 பயணிகள் பயணம் செய்திருந்தனர். இந்த நிலையில் அந்த சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் பயணிகள் வழக்கம் போல் அவர்கள் குடியுரிமை சோதனைகளை முடித்துவிட்டு தரைத்தளத்தில் உள்ள கன்வேயர் பெல்ட்டில் தங்கள் உடைமைகளை எடுப்பதற்காக காத்திருந்தனர். அப்போது நீண்ட நேரமாக காத்திருந்தும் கன்வேயர் பெல்ட்டில் உடைமைகள் வரவில்லை. அதற்கு பின்பு சுமார் ஒரு 12 பேரோட உடைமைகள் மட்டுமே அந்த பெட்டிகள் வந்துள்ளன. இதனால் மற்ற பயணிகள் அதிர்ச்சி அடைந்து தங்கள் உடைமைகளை காத்திருப்பதாக அங்குள்ள ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமான நிறுவன அதிகாரியிடம் புகார் செய்தனர். அப்போது அவர்கள் உடைமைகள் இது குறித்து அவர்கள் விமானத்தின் எடை குறைப்பதற்காக உடைமைகளை குவைத்திலேயே இருப்பதாகவும், இதனால் அந்த லக்கேஜுகள் 2 நாட்களுக்கு பிறகு வீட்டுகளுக்கு கொண்டு சேர்க்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறியுள்ளனர். இதனால் அவர்களுக்குள் பயணிகள் தங்கள் உடைமைகள் இல்லாமல் தங்கள் பல்வேறு இடைஞ்சலுக்கு உள்ளாகும் என அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் பயணிகள் அதிகாரிகள் கூறிய சமாதானத்தை ஏற்று கலைந்து சென்றனர். இதனால் விமான நிலையத்தில் நேற்று இரவு முழுவதும் பரபரப்பாக காட்சியளித்தது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.